වෙනවා මේ ඉහළින් හිටපු නායකයන්ම නිදහස් කරපු අය අපිට කියනවා මේගොල්ලන් බරපතල ලෙස ක්‍රියාත්මක කටයුත්තක් කරන්න පුළුවන් කියලා. කටයුත්තක් කරන්න ඒගොල්ලෝ එනම් ඒගොල්ලන්ට යම්කිසි අනක් එන්න ඕන කොතනින් හෝ කොටි සංවිධානයේ නායකත්වයක. අද ඒක නැහැ. ඉතින් කොහොමද ඔයගොල්ලෝ මේ විදිහට කියන්නේ? விடுதலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் பாரிய குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள் என பிரபல தலைவர்களை விடுதலை செய்தவர்கள் இன்று கூறுகின்றனர். அவர்களுக்கு புலிகளின் தலைமைத்துவத்திலிருந்து ஏதேனும் உத்தரவு வந்தால் மாத்திரமே அதனை செய்ய முடியும். இன்று அவர்கள் இல்லை. உங்களின் கருத்துக்களின் பிரகாரம் உங்களின் செயற்பாடுகள் எப்படி இருக்கும் என எம்மால் உணர முடியும். யார் யாரை தாக்க வேண்டும் என்று கோட்டாவும் மைந்தவும் திட்டம் தீட்டினார்கள். அவ்வாறு திட்டமிட்டவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று கருதுகின்றனர். ரவிராஜை கொலை செய்தவர்கள் யார் என்று கேட்டால் மைந்தவும் கோட்டாவும் என்று தான் கூறுவோம். கீழ்மட்டத்தில் கொலை செய்தவர்கள் அல்ல தேவையானவர்கள். கீழ்மட்டத்தில் இருந்தவர்களே அபாயமானவர்கள் என்று எல்லாவற்றையும் நிறுத்துவதற்கு கூறுகின்றனர். இந்த நியாயத்தை கடவுளாலேயே ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதனை சிந்தித்து பாருங்கள். හැමදාම බුදුන් වන්දිනායනේ ඕගොල්ලෝ. ඒකටවත් ගැලපෙනවද කියලා සලකලා බලන්න. නැතුව නිකන් කිව්ව පළියට ඔයා කවුරුවත් පිළිගන්නේ නැහැ. இந்த தாஜுதீனுடைய மர்டர்ல யார் இன்வால்வ் ஆகணும் அவங்க அரெஸ்ட் பண்ணணும். உடனே அரசாங்கம் இதை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனாக எடுக்கணும். எனக்கு என்ன ஃபொரென்சிக் மட்டும் இல்லை, இந்த ஜேஎம்ஓமார் எத்தனையோ பேரை போட்டு வேர்டிக்ட் எடுத்துக்கிது. அவங்க கொடுத்த வேர்டிக்ட் தான் இது நத்திங் பட் மர்டர்னு சொல்லி. அப்போ இந்த மர்டர் இப்படி அநியாயமாக நடந்திருக்குன்னு சொன்னால் அதை மூடி மறைச்ச டிஐஜி அன்ரோ சேனானாக்கே உடனடியாக கைது செய்யணும். அவர் தான் இதை மர்டர் இல்லை ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொன்னவர். அதனால் அவரை உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும். பெங்காமே நாளக ஹாமுதுரு அவர் சொல்கிறாரு சரத் பொன்சேகா பெரிய ஒரு கான்ஸ்பிரசி ஒன்று இந்த நாட்டை பரட்ட அரசாங்கத்தை பெரட்ட கொண்டு போய் கொண்டிருக்கிறாரு. என்கிட்ட பெரிய ஒரு ஹிடன் ஒத்து சேவை ஒன்று இருக்குது. அதால் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எனக்கு. அதே நேரத்தில் ஈழம் உண்டாக போகுது இந்த நாட்டில். இந்த எல்டிடி காரணத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த அரசாங்கத்தால் சிறிசேனை கேலாட்டி ரணில் கேலாட்டி இவங்கெல்லாம் வீட்டுக்கு போகணும், எங்களுக்கு பாரம் தந்துட்டு போகணுது. இதே பெங்காமி நாளைக்கையும் பேசுகிறேன், கோட்டாபியில் கொட்டுறேன். இவங்க எல்லாம் பேசுகிறாங்கன்னா இந்த நாட்டுக்கு இனத்துறைசத்தை கொண்டாடணும். இப்போ பெங்காமி நாளைக்கு என்ன சொல்கிறாரு, என்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. டிஎன்ஏன்னு சொல்கிற எல்டிடியுடைய ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க அந்த நேரத்தில் அவங்களோட இருந்தாங்க. இப்போ இல்லாமல் போன போகிறோம் எல்டிடியுடைய போதனைகளை தான் டிஎன்ஏ கொண்டு போகிறாங்க. அவங்க முன் கொண்டு போகிற மட்டும் இல்லை, நொதர்ன் ப்ரொவின்ஸில் எலெக்ஷன் வைக்க வேணும். அவங்க எலெக்ஷன் வச்சதோட ஈழமாக செலக்ட் பண்ணிடுவாங்க. இந்த என்ன பிரச்சனை இது? 192 பேரை ரிலீஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைக்கு தான் இவ்வளோ பிரச்சனை. மஹிந்த ராஜபக்சே, கோட்டாபய ராஜபக்சே, ஹாமுதுருமாரை போட்டு பேசுகிறேன். ஆனால் நாங்கள் இந்த ஹாமுதுருமாரை கேட்குறோம், இந்த நாட்டில் இனிமேல் பிரச்சனை வரக்கூடாது. எல்லா இன மக்களும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசி சிங்கள மக்கள் தமிழ் மக்களை குழப்பி இதுக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடாமல் எல்லா இன மக்களும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழிவாய்ப்பீங்க தான். நீங்கள் ஒரு ஹாமுதுருவாக இருந்தால் நீங்கள் வழி நடத்தணும், அதில் பின்னுக்கு ஆட்கள் வரணும்ன்றது தான் எங்களோட எண்ணம். அதனால் அதை குழப்பிடாங்கன்னு சொல்லிக்கொள்ளணும். ஒரு ஈழம் இனிமேல் இந்த நாட்டில் வரப்போகிறது இல்லைன்றதை நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறோம்.